அரசு துறை எல்லாம் தனியார் மயம், கார்பரேட் மயமானதுனால நமக்கு ஏற்கனவே இடஒதுக்கீடு பறி போயிடுச்சு. தூய்மை பணியாளர்ல கூட இன்னைக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பதவி உயர்வுல இடஒதுக்கீடு கிடையவே கிடையாது ஆல்ரெடி. அப்ப ஏறத்தாழ 75 வருஷமா மாறி மாறி ஆட்சி செய்த திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது மத்தியில ஆண்ட காங்கிரஸ், பிஜேபி ஆகட்டும், இவங்க எல்லாம் முழுமையா இடஒதுக்கீடை நிறைவேற்றவே கிடையாது. 100% அதற்கான அந்த பணிகளை நிறைவேற்றல. அப்ப எல்லா ஆட்சி காலத்திலும் நாம தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுதான் இருக்கணும். அதனாலதான் நாம திரும்ப திரும்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை வழியில நாம அதிகாரத்துக்கு போனாதான் இந்த பிரச்சனைகளை, நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். இதுதான் நாங்க சொல்றதுக்கான காரணமும் கூட. ஆக பறந்து விரிந்த ஒரு ஜனநாயக நாட்டுல கிட்டத்தட்ட 30-40% இருக்கிற பட்டியலின மக்களுக்கு ஒரு துறையில நீதியே இல்லாம இருக்குதுன்னா அது நீதித்துறையில மட்டும்தான். அப்ப இந்த நீதித்துறையில இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்களை கையில் எடுக்கணும். இதுல பாரபட்சமே பார்க்க கூடாது. இன்னைக்கு பட்டியலினத்துல சட்டம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கும். சட்டம் படிச்ச நம்மளோட வழக்கறிஞர்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, நாம நீதித்துறையில போகணும்னா சரியான போராட்டங்களையும் வியூகங்களையும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால தயவு செஞ்சு நீதித்துறையில இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான போராட்டத்தையும் அதற்கான விழிப்புணர்வையும் நாம வலுவா ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்பதான் எளிய மக்களுக்கான நீதிங்கிறது எப்போதும் கிடைக்கும். இல்லைன்னா நாம எல்லாம் அதிகாரத்துக்கு போனா கூட எம்எல்ஏ ஆனாலும் கூட, முதலமைச்சர் ஆனாலும் கூட, ஏன் பிரதமரே ஆனாலும் கூட அவங்க நீதித்துறையின் மூலமா நம்மளை வஞ்சிப்பாங்க. அப்ப அந்த இடத்துல பெரும்பான்மையா நாம உள்ள போனாதான் அதை ஈடு செய்ய முடியும்.